ஒரு முறை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு இயந்திரம், ஒரு மிஷின் தேவைப்படுது. அதை தாமஸ் ஆல்வா எடிசன் சயின்டிஸ்ட்டை சொல்லி அதை செய்ய சொல்றாங்க. அவரும் அதை செய்யறாரு. செஞ்சு ராப்பகலா உழைச்சி அவங்களுக்கு தேவையான இயந்திரத்தை கண்டுபிடிச்சிடறாரு. இப்ப அதுக்கு விலையை நிர்ணயம் பண்ணணும். அவருக்கு எவ்வளவு விலை சொல்றதுன்னு தெரியல. மனைவி கிட்ட கேட்கிறாரு. மனைவி சொல்றாங்க, ராப்பகலா அதுக்காண்டி உழைச்சிருக்கீங்க, ஒரு $10,000 கேளுங்க. $10,000 சொல்லி அவங்க தரலைன்னா அப்படின்னு ஒரு குழப்பத்துல விலையை என்னன்னு எழுதாமலே ஒரு தகவல் அனுப்புறாரு அந்த நிறுவனத்துக்கு. இயந்திரம் தயாராகிவிட்டது, பெற்றுக்கொள்ளவும் சொல்லி. அவங்க அங்கிருந்து ஒரு கடிதம், விலையையும் குறிப்பிட்டு சொல்லவும் இயந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். திருப்பியும் கடிதம் எழுதுறாரு தாமஸ் ஆல்வா எடிசன், இயந்திரம் தயாராகிவிட்டது, பெற்றுக்கொள்ளவும். பொறுமை இழந்த நிறுவனத்திலிருந்து ஒரு அதிகாரி வீட்டுக்கு வந்துடுறாரு. தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து, மிஷின் எங்களுக்கு விலை எவ்வளவு சொல்லுவாங்க. அப்பயும் பொறுமையா இருக்கிறாரு. உடனே பொறுமை இழந்த அந்த அதிகாரி டக்கடன் ஒரு செக்ல $50,000 எழுதி கிழிச்சு கொடுத்துட்டு, வச்சுக்கோங்க, தேவைப்பட்டா என்ன சொல்லி அனுப்புங்க, கொடுத்து அனுப்புறாங்க கம்பெனிலன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. அது இயந்திரத்தை தூக்கிட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல பொறுமையா இருந்த அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கிட்டத்தட்ட 5 மடங்கு லாபம், $50,000 கிடைச்சிருச்சு. அதே பொறுமை இல்லாத அவசரத்துல ஒரு முடிவு எடுத்ததுனால அந்த நிறுவனத்துக்கும் அந்த அதிகாரிக்கும் 5 மடங்கு நஷ்டம். $10,000 வாங்கிக்க வேண்டியது $50,000 கொடுத்து வாங்கிட்டு போறாரு. பொறுமை எவ்வளவு முக்கியம்னா, பொறுமை தான் ஒரு மனிதனுடைய தகுதிகளையும் திறமைகளையும் வெற்றியாக மாற்றி தரும். அவசரம் சிப்பிக்களை தரலாம், பொறுமைதான் முத்துக்களை தரும். பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு. வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பல பேரலைகளில் நம்ம காப்பாற்றுறது, துடுப்பாக இருந்து காப்பாற்றுவது நம்முடைய பொறுமைதான். பொறுமை காப்போம், வெற்றி கொள்வோம்.